பொய் பேசுதல் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். பொய் பேசுகிற மனிதன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பொய் உதடு என்றால் பொய்யாய் பேசுவது. கபட நாவு என்றால் மாற்றி மாற்றி பேசுவது. ஒரே வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி வார்த்தை ஜாலங்கள், அதுதான் கபட நாவு. வார்த்தையில் வைக்கிற ஜாலங்கள். நான் இதற்காக சொல்லவில்லை, நான் அதற்காகத்தான் சொன்னேன் என்று பின்னால் மாற்றி விடுவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய முதலாளியிடம் போய் நாம் ஒரு உதவி கேட்டால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நம்முடைய முதலாளியிடம் நம்மால் கேட்க முடியும் என்று சொல்லும் பொழுது அது சந்தோஷமானதா இருக்கும். ஆனால் நாம் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அவரை பார்க்க முடியாது, அவரிடத்தில் நெருங்கி கேட்க முடியாது என்ற சூழ்நிலை நிலவினால் நமக்கு எவ்வளவு துன்பமாய் இருக்கும். அது மிகுந்த போராட்டம் உடையதாய் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் கேட்கப்படாதே, எப்படி நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும்? நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களிடம் நாம் ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தால், ஆனால் நம்மால் அவரையெல்லாம் பார்க்க முடியாது, பேச முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுவோம். அந்த காரியங்களை நம்மால் செயல்படுத்த முடியாது. நாம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் சர்வலோகத்திற்கும் அதிபதியான நம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பேசும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி எப்பொழுது பேசினாலும் அவர் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இது எப்படிப்பட்ட செயலாய் இருக்கிறது? நம்மை விட அந்தஸ்திலும் பதவியிலும் சற்று உயர்ந்திருக்கிற நம்மை போன்ற ஒரு மனிதர் நம்முடைய சொல்லை கேட்க தயாராய் இல்லை. ஆனால் நம்மை படைத்த சர்வலோகாதிபதி நம் தேவன், அவர் நம்முடைய ஜெபத்தை எப்பொழுதும் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய நற்குணம், அவருடைய தாழ்மை. நம்மை போன்ற மனிதர்களாய் இருந்தும் நம்மை ஆளுகிற, அரசாளுகிற மிகப்பெரிய தலைவர்கள் நம்மை எப்பொழுதும் நம்முடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அவர்களால் முடியாது. முதலில் எல்லோரிடமும் எப்பொழுதும் பேசிக்கொண்டோ அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டோ இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். அப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மிகப்பெரிய அந்தஸ்தில் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு நமக்கு பெரியதாய் கிடைக்கிறது. பெரிதாய் இருக்கிறது, மிகவும் பெரியது. நாம் சாதாரண மனிதர்கள், ஒரு 6 அடி உயரம் உள்ளவர்கள் தான். ஆனால் கர்த்தரோ சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை, அவர் வானத்தில் உட்கார்ந்து பூமியில் காலடி வைப்பார் என்றால் இந்த யூனிவர்ஸே அவர் உட்காரும் ஒரு சேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூனிவர்ஸில் அவர் உட்காருகிற ஒரு சேரா இருக்கிறது. பூமி அவர் கால் வைக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார்? அவரால் அந்த உருவம் சிறியது பெரியது என்ற வேற்றுமை கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தரால் சிறியவராகவும் தோன்ற முடியும், பெரியவராகவும் தோன்ற முடியும். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரே அவ்வளவு பெரியவராய் இருந்தும் மன தாழ்மையாய் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய நாம் பெற்ற பாக்கியமாய் இருக்கிறது. அவர் நல்லவராய் இருக்கிறார், நீதியுள்ளவராய் இருக்கிறார், அவர் அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார். அது நாம் செய்த பாக்கியமாய் இருக்கிறது. அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்வோம். இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் அன்பு நிறைந்தவர், சகல ஐஸ்வர்யமும் உடையவர். அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளலாம். அவர் அன்புள்ள தெய்வம். பொய் உதடும் கபட நாவும் நமக்கு ஆகாது. பொய் உதடுகள் நமக்கு தேவையில்லை. அதிலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். நாமும் முயற்சி செய்து அதை விட்டுவிட வேண்டும்.
பொய் பேசுதல் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். பொய் பேசுகிற மனிதன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருடைய பிள்ளை சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் பொய் கர்த்தருக்கு அருவருப்பானதாய் இருக்கிறது. அவருக்கு பிடிக்காது. கபட நாவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் நாவும் கபட நாவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த 2 குணங்களும் நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தீமைகளை என்னை விட்டு அகற்றி போடும். இந்த பொய் நாவுக்கும் பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என்னை விலக்கி தப்புவியும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மகா ஆபத்தானது. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். பொல்லாத ஆவியை பெற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தர் விரும்ப மாட்டார். அவர் அருவருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சாயலில் இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கும் பொழுதே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம். நாம் யாருடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்கே நாம் பிள்ளைகளாய் இருக்க முடியும். பொல்லாப்பும் பொய்யும் கபடமும் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவனே நம்மை ஆண்டு கொண்டிருப்பான். இதனால் நாம் எச்சரிக்கை அடைந்து பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேத வசனத்தை தியானித்து நம் ஆத்துமாவை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கபட நாவே உனக்கு என்ன செய்யப்படும்? கர்த்தர் உனக்கு என்ன செய்வார் தெரியுமா என்று வேதம் சொல்லுகிறது. கபட நாவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நீதி என்ன? 2 காரியங்கள் கபட நாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று, பலவானுடைய கூர்மையான அம்புகள். பலவானுடைய அம்புகளும் சூறை செடியை எரிக்கிற தழலுமே உனக்கு கிடைக்கும். அப்படி என்றால் சூறை செடி என்பது ஒரு முட்செடி என்று சொல்லலாம். அந்த முட்செடியை நெருப்பு பிடித்து எரிந்தால், தீ பிடித்து எரிகிற ஒரு முட்செடியா இருக்குமானால் அது படபடவென்று வேகமாக எரியும். அந்த அக்கினி ஜுவாலை மிக வேகமாக எழும்பும். அந்த செடிகளை எரிக்கிற அந்த அக்கினி தழலும் அந்த கபடமாய் பேசுகிறவர்களுக்கு, நடந்து கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நீதியாய் இருக்கிறது. அதாவது அக்கினி தழல் அவர்களுக்கு கிடைக்கும். பலவானுடைய கூர்மையான அம்புகள் முதலில் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் பலவான் என்று சொல்லப்படும் பொழுது பொல்லாத சாத்தான் அல்லது பொல்லாதவனால் பிடிக்கப்பட்ட ஆளுகை செய்யப்படுகிற தீயவர்கள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், அநியாயக்காரர்களுடைய அம்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அம்பெய்வார்கள். அப்படி என்றால் தீயவர்கள் கையில் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். கபட நாவு உள்ளவர்களுக்கு, கபட நாவு என்று சொல்லும் பொழுது பொய் உதடு என்றால் பொய்யாய் பேசுவது. கபட நாவு என்றால் மாற்றி மாற்றி பேசுவது. அது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை சரி என்று சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த சரி என்ற சொல்லே பலவிதமாக பதில் தரும். நான் இதற்கு தான் சரி என்று சொன்னேன், அதற்கு சரி என்று நான் சொல்லவில்லை என்று பின்பாக மாற்றி பேசுவார்கள். இதுதான் ஒரே வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி வார்த்தை ஜாலங்கள். அதுதான் கபட நாவு. வார்த்தையில் வைக்கிற ஜாலங்கள். நான் இதற்காக சொல்லவில்லை, நான் அதற்காகத்தான் சொன்னேன் என்று பின்னால் மாற்றி விடுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கும் இப்படிப்பட்ட நாவுக்கும் கர்த்தர் பலவானுடைய கூர்மையான அம்புகளை கொடுக்கிறார். பலவான் என்றால் சாத்தான் அல்லது சாத்தானால் அவன் தனியாக நேரடியாக வரப்போவதில்லை. அவன் மனிதர்கள் மூலமாக வருவான். பொல்லாத மனிதர்களுக்குள் ஆளுகை செய்து துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், பாவிகள் அவர்கள் கையில் இந்த கபட நாவுள்ளவன் ஒப்படைக்கப்படுவான். அவர்களால் துன்புறுத்தப்படுவார்கள். அந்த பலவான் இவர்களை துன்புறுத்துவான். அக்கினி தழல் அவர்களை எரிக்கும். அக்கினி தழல் நம் மேல் வந்து தலையில் கொட்டினால் எப்படி இருக்கும்? அது எப்படி நம்மால் இருக்க முடியும்?
சரீரம் முழுவதும் அக்னி தழ நமக்கு கொட்டப்பட்டால் நாம் உணர்வு உள்ளவர்களாய் இருப்போம். பயங்கரமான எரிச்சல், வேதனை, வலி, தவிப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அதனால் தீயவர்கள் கையில் நாம் ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கபட நாவு நமக்கு ஆகாது. நாம் அதை திறமை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது பாவம். பாவியாய் இருப்பதில், திறமையாய் இருப்பதில், எவ்வளவு திறமையாய் இருந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் துன்புறுத்தப்படுவோம். வேதனையும் வலியுமே மிச்சமாயிருக்கும். கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் விடியற்காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினேன் ஆண்டவரே, அங்கேயும் நீர் இங்கே இருக்கிறீர். நான் அங்கே போனேன், அங்கேயும் நீர் இருக்கிறீர். விடியற்காலத்தில் யாருக்கும் தெரியாமல் இருட்டோடு எழுந்து போனேன். பூமியின் கடலின் ஆழத்தில் போய் தங்கினேன். அங்கேயும் நீர் இருந்து என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர். நான் பாவம் செய்துவிட்டு எங்கே போய் மறைந்து கொள்வேன்? உம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இந்த பூமி இருக்கிறது. நீர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற பொருளிலே அந்த வசனத்தை ஐயா எழுதி வைத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனிதர்களின் கண்களுக்கு மறைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கபட நாவு, பொய் உதடுகள் நமக்கு தேவையில்லை. அவைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அருவருப்பான விஷயத்தை நமக்குள் வைத்திருக்க கூடாது. அதை தூக்கி எறிவதே ஞானமான செயல். ஐயோ, நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் நான் இருந்தது போதும். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 29ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசேக் என்பது ஒரு ஜனம். அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். கேதார் என்பதும் கூட அவர்கள் இஸ்மவேலின் புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அருவருக்கிற கூட்டமாய் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய சுபாவங்கள் துன்மார்க்கர், மிகவும் பாவிகள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தரை விரோதிக்கிறவர்களின் மத்தியில் வாழும் பொழுது அது மிகுந்த துன்பத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் மிகவும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். ஐயோ, நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும். மேசேக்கில் கர்த்தரை, அதாவது இந்த காலத்திற்கு ஏற்றபடி சரியாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், மேசேக் என்ற ஒரு கூட்டத்தை எதற்கு ஊமையாக சொல்லலாம் என்றால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வழிகளில் நடக்காத மனிதர்கள், துன்மார்க்கர் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது ஐயோ என்றுதான் கதற தோன்றும். ஐயோ, நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும், எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்றே நம் மனம் துடிக்கும். உண்மைதான், துன்மார்க்கர் மத்தியில் வாழ்வது என்பது மிகவும் கடினம். அது மிகவும் வேதனை தரும். அன்றாடம் நமக்கு வேதனை தரும். ஒவ்வொரு நேரமும் நமக்கு வேதனை தரும், துன்பத்தை கொடுக்கும். தீயவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்களே தீயவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதவர்களே தீயவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்வார்கள். அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருக்கும். அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாழ்வது என்பது மிகவும் துன்பமான காரியம். மேசேக்கிலே நான் குடியிருந்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் நான் இருந்ததும் போதும். கேதார் என்பதும் இப்படிப்பட்ட மனிதர்களே, அவர்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில் நான் குடியிருந்தது போதும், சலித்து போகும். எப்பொழுது இந்த இடத்திலிருந்து போகலாம், விடுதலை அடையலாம் என்று நம் மனம் ஏங்கும். அப்படிதான் நமக்கு இருக்கும். அதுதான் துன்மார்க்கருடைய செயலாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள், நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களும் சமாதானமாய் இருக்க மாட்டார்கள், நம்மையும் சமாதானமாய் வாழ விட மாட்டார்கள். அது துன்மார்க்கருடைய செயலாயிருக்கிறது. சமாதானத்தை பாய்க்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். ஆமாண்டவரே, நான் எப்பொழுதும் சமாதானமாய் வாழ விரும்புகிறேன். நிம்மதியாய், சமாதானமாய், உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்களோ அப்படி இருக்க விரும்பவில்லை. சமாதானத்தை பகைக்கிறார்கள் ஆண்டவரே.
சமாதானமா இருக்கக்கூடாது. யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது. அதை நான் கெடுப்பேன் என்று கெடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நான் குடியிருந்தது போதும். என்னை விடுதலையாக்கும். கர்த்தாவே, நான் சமாதானத்தை நாடுகிறேன். சமாதானமா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். யுத்தம் செய்யவே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எப்படி இவள் வாயை திறப்பாள்? எதை வைத்து நாம் சண்டை போடலாம் என்று சண்டையிடுவதும், சமாதானத்தை கெடுப்பதுமே அவர்களுடைய வேலையாயிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் என்னால் இருக்க முடியவில்லை. என்னை விடுதலையாக்கும் என்று செய்கிற ஜெபமாயிருக்கிறது. இப்படிதான் துன்மார்க்கர் மத்தியில் நாம் வாழ்வது என்பது மிகவும் கடினமான செயல். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து நம் விடுதலைக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் விடுதலையாக்கும் வரை பொறுமையோடு காத்திருப்போம். நம்முடைய சுபாவங்களே இப்படிப்பட்ட தீய குணங்கள், கர்த்தரை பாய்க்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை இருந்தால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். எப்பொழுதும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடந்து வசனத்தை காத்து கொண்டு நம் இருதயத்தின் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்முடைய நடைகளை காத்து கொண்டு நம் நடைகள் பாவம் செய்ய போகக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். அதுக்கு ஒரே வழி வேத வசனத்தை கற்று அதன்படி வாழ்வதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.